चलो என்னப்பா செய்யறது? பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிடுறேன். அதனாலதான் ரொம்ப காலமா உன்னை சந்திக்கவே முடியல. ஏன்பா உனக்கு தான் எத்தனையோ பிசினஸ் இருக்கே, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஏன் உனக்கு ஆசை வந்துச்சு? அது இல்ல சராசி, இரும்பு பெட்டில பணம் தூங்கி கிடக்குது. இது மாதிரி பல ஃபேக்டரிகள் ஸ்டார்ட் பண்ணோம்னா பல ஏழை குடும்பங்கள் பழைக்கும், நமக்கும் லாபம் கிடைக்கும். அதுக்கு தான் நேத்து நான் அவனுக்கு போன் பண்ணேன். ஆமா, அந்த ஆளுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன், இதோ வந்துருவார். சலாம் அலைக்கும். வா ரசாக் பாய், உனக்கு 100 ஆயுசு, உட்காரு. என் ஃப்ரெண்டு வேதாச்சலம், பெரிய பிசினஸ் மேன். சலாம். ஆமா, என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? அது நம்ம குப்பத்துக்கு பக்கத்துல காலியா கிடக்கிறவன் இடத்தை இவர் பார்த்தாரா, அதுல ஒரு எரா ஃபேக்டரி கட்டணும்னு இவர் நினைக்கிறாரு. நீ என்ன சொல்ற? நீங்க சொல்லும் போது நான் என்ன மறுத்தா சொல்ல போறேன்? வெரி குட். இந்தாங்க விசிட்டிங் கார்டு. நாளை காலைல 10 மணிக்கு ஆபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ணுங்க. மத்த விஷயங்கள் அங்கேயே பேசி முடிச்சுப்போம். குட் காட். என்னப்பா காரியம் முடிஞ்சதும் கடியாரத்தை பாக்குற? ஆமா, ஒரு அவசரமான விஷயம். நான் வரேன்ப்பா. அப்படி என்னப்பா கல்யாண முகூர்த்தம் தவறிட போகுது? எக்ஸாக்ட்லி. இப்ப நான் போகலன்னா ஒரு கல்யாணம் இல்ல 100 கல்யாணம் நின்னு போயிடும். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, வருஷா வருஷம் என் சொந்த செலவுல 100 ஏழை பெண்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு அந்த விசேஷ நாள். நான் வரேன்ப்பா. இதோ வந்துட்டேன். சரி, என்ன அப்படி பாக்குற? அடையாளம் தெரியலையா? என் பொண்ணு வசந்தி. Is it? வசந்தி சின்ன பிள்ளைல பார்த்தது என்னம்மா வளர்ந்துட்டா. ஏம்மா என்னம்மா படிக்கிற? BA ஃபைனல் இயர். வெரி குட், வெரி குட். நல்லா படிமா. நான் வரேன்ப்பா. வசந்தி, ஏம்மா எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் வருதுப்பா, அதான் என் ஃப்ரெண்ட் கமலா வீட்டுல போய் படிச்சுட்டு வரேன். சரி சரி. என்ன பாய், அப்புறம்? சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன? உங்க பொண்ணு கமலா வீட்டுக்கு போய் பாடம் படிச்சுட்டு வரல, என்ன இந்த சைமன் பையனோட போய் காதல் பாடம் படிச்சுட்டு வருது. என்ன சொல்ற நீ? சத்தியமா என் கண்ணால பார்த்தத சொல்றேன் சார். அலமேலு, அலமேலு, இன்னாமே என்ன ஆச்சு? ஐயா இன்னாடி உடம்புக்கு? ஐயா இன்னாடி சொல்லு. அக்கா இன்னாடி? பெரிய மச்சான், உப்பரி கீழே குத்தி எடுக்கிறியா? தீயாக்கி வாப்பா. என்ன பாக்குற? உன் மாவ செஞ்ச அக்கிரமத்தை இன்னான்னு வந்து கேளியா? ரோம் நகரமே தீப்பிடிச்சு எரியறப்போ நீரோ மன்னன் பிடில் வாசிக்கிட்டு இருந்தாராம். குப்பத்து ஜனங்கள் எல்லாம் கொதிச்சு போய் வந்திருக்காங்க. நீ என்னமோ மாடியில உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி கூச்சல் போடுறீங்க? ஏழுங்க வைத்தறிச்சல உனக்கு கூச்சலாதான் இருக்கும். தாயா பெரிய மச்சான், உன் பொட்டியில பணம் வரைக்கும் தாயா நீ பணக்காரன். என்ன சமாச்சாரம்? எதுக்காக வந்திருக்கீங்க? என் தங்காச்சி அலமேலு அவன் மாவன் கெடுத்து விட்டாயா. இப்ப அவன் வாந்தி எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறான். அதுக்கு இன்னும் வழி சொல்ல போற? உன் மகனை அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. இல்ல, நாங்க சேர்ந்து தாலி கட்ட வைப்போம். என்ன? யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் அங்கே இல்லைங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. குழந்தை பிறந்ததும் உடனே தந்தி கொடுங்க. நான் பிறப்பு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீங்கதான் என்ன காப்பாத்தணும். நானோ கல்யாணமானவன். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? முதலாளி, பாரு, நீயும் நானும் நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, உன் வயத்துல வளர்ற கருவை கலைச்சிடு. என்ன அப்படியே அசந்து போய் நின்னுட்ட? செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாம் சினிமா படம் மாதிரி கண்ணு முன்னாலே ஓடுத. அது முடிஞ்சு போன கதை இல்ல, அது ஒரு தொடர் கதை. என் வாழ்க்கையில மறக்க முடியாத கண்ணீர் கதை. அந்த கதையை பத்தி பேசத்தான் இப்ப இங்க வந்தியா? இல்ல, அது நம்ம சொந்த கதை. இப்ப அலமேலுக்கு என்ன வழி சொல்ற? அதுவும் நியாயம்தான். அலமேலு என் மருமகளா ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் மகளோட இனிமே நீ பழகக்கூடாது. அவளே உன்னை தேடி வந்தாலும் நீ அவளோட பேசக்கூடாது. இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் வசந்திக்கு இருக்கிற தொடர்பு அருந்து போச்சு. ஏன்? உன் மதம் வேற, என் மதம் வேற.
அதுதான் காரணமா? நீ ஒரு குடிசை, வசந்தி ஒரு கோபுரம். இது மட்டும்தான் காரணமா? இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்டிஷனுக்கு நான் கட்டுப்பட்டா? முதல்ல வசந்திக்கு கல்யாணம், அடுத்த நாளே அலமேலுவை நான் மருமகளா ஏத்துக்கிறேன். ஏன் தலைய சுத்தி மூக்க தொடுற? இதுல ஏதோ ஆபத்து இருக்க. இருக்கு. உனக்கு இல்ல, எனக்கு. குப்பத்துல இருக்கு. சில பேரு குண்டான் செட்டில குதிரை ஓட்டுவேன்னு சொல்லுவாங்க. உன்னை எப்படி நம்புறது? சைமன், என்ன நம்பு. நான் சத்தியமா சொல்றேன், அலமேலுவை என் மருமகளா ஏத்துக்கிறேன். கண்டிஷனுக்கு நான் கட்டுப்படலன்னா அலமேலு நடுத்தருவுல நிப்பா. அது உன்னால முடியாது. அப்படி நடக்கவும் விட மாட்டேன். உன்னையும் மகனையும் கோர்ட்ல நிக்க வைப்பேன். Be careful. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சாட்சிகளை கலைப்பேன். சங்கருக்கு அலமேலுவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நிரூபிப்பேன். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கு. அதோட இன்னொன்னையும் தெரிஞ்சுக்க, வசந்திய நான் தான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சேங்கிற விட்ட வசந்தி கிட்டயோ இன்னும் வேற யாருகிட்டயோ சொன்ன ஆபத்து அலமேலுவுக்கு தான். என்னப்பா பதில் சொல்லாமையே போற? அலமேலு இந்த வீட்டுல வாழணும்னு நீ நினைச்சா நான் சொன்னபடி நடந்துக்க, இல்ல அப்புறம் உன் இஷ்டம். சைமன், ஏன் ஒரு மாதிரியாக்குற? என்னத்துக்கு உன் கண்ணெல்லாம் இப்படி கலங்கிக்குது? அந்த முதலாளி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டானா? இல்ல உன்னை ஏதாவது மறுவாத குறைவா பேசிட்டானா? பாரு, அந்த முதலாளி என் தங்காச்சிய மருமவளை ஏத்து காட்டி பரவாயில்ல. கெட்டு போயிட்டு அந்த கைதியை மூட்டை பூச்சி மருந்து கொடுத்து கொண்டு போடுறேன். ஆனா உனக்கு ஒண்ணுன்னா அதை எங்களால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. அக்கா, நீ யாரோ நான் யாரோ, ஆனா நமக்குள்ள எவ்வளவு பாசம். காரணம் ஏழைங்க. முதலாளி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், நீ போன எந்த காரியத்தையும் ஜெயிக்காம வரமாட்ட. சைமனே, சைமனே, வா தம்பி போலாம். நீ சொன்னபடி நான் நடப்பேன். ஆனா நீ பேச்சு மாறி அப்படி இப்படி ஏதாவது நடந்த கொலையே நடக்கும். சைமன், எங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்ன விரும்பலன்னு சொன்னியா? ஏன் அப்படி சொன்ன? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதையோ நினைச்சு எனக்கு துரோகம் செய்ய பாக்குற. மனசாட்சி இல்லாம நடக்காது சைமன், மனசாட்சி இல்லாம நடக்காது. நீ ஆவேசத்தோட பாக்குற, அந்த பார்வையில அன்பு இருக்கு. நீ கோபமா பேசணும்னு நினைக்கிற, அது உன்னால முடியல. அப்படின்னா நீயா என்ன வெறுக்கல, யாரோ மனசை கலைச்சிருக்காங்க. ஆமா, என் மனசை கழிச்சிட்டாங்க, என் புத்தியை குழப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன குழந்தையா? அப்போ நீயே என்ன ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி நினைக்க நான் என்ன மிருகமா? அப்போ என்ன வெறுக்கிறதுக்கு வேற என்ன காரணம்? சொல்லு, சொல்லு சைமன், சொல்லு. உன் மதம் வேற, என் மதம் வேற. சைமன், நீ கோபுரம், நான் குடிசை. அப்படின்னு யார் சொன்னது? ஊர் சொல்லிச்சா, உலகம் சொல்லிச்சா, இல்ல நீயே சொல்றியா? ஏண்டா எல்லாம் தெரிஞ்சுதானடா அந்த பொண்ணை காதலிச்ச? இப்ப ஏண்டா திடீர்னு பல்ட்டி அடிக்கிற? அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சந்தர்ப்பம் சதி செய்யுதுன்னு சொல்றியா? அதை எதிர்த்து முறியடிப்போம். விதி விளையாடுதுன்னு சொல்றியா? அதை எதிர்த்து போராடுவோம். சதியாவது விதியாவது அதுக்கு நானா பயப்படுவேன்?
அதுக்கு மேலே ஒரு சக்தி உன்னை மருந்துதான் ஆகணும்னு சொல்லுது. நான் என்ன செய்வேன்? அப்படி எல்லாம் சொல்லாத சைமன். நீ இல்லைன்னா நான் இல்ல. டேய் சைமன், வசந்தி உன் மேல உயிரையே வச்சிருக்கா. அவளை ஏமாத்துறாத. அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை பிரிஞ்சு நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். வசந்தி, உடைஞ்சு போன இந்த உள்ளத்துக்கு இனிமே காதலே கிடையாது. உயிரில்லாத நிலம்பு கூட்டுக்கு கல்யாணமும் கிடையாது. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. முடியாது சைமன், என்னால முடியாது. என்ன கைவிட்டுடாது சைமன். என்ன மன்னிச்சிடு. சைமன் நில்லுடா. டேய் சைமன், உன்னை எவ்வளவு உயர்ந்தவனா நினைச்சிருந்த. இவ்வளவு சாதாரண மனுஷனா போயிட்டேடா. ச்சே, நீ வணங்குற மாதா கூட உன்னை மன்னிக்க மாட்டா. அப்படா. அப்பா, படிக்கிற பொண்ணுக்கு இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? காரணத்தோட தான்ப்பா சொல்றேன். வசந்திக்கு நீயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு. ஏன், உன் சொந்தத்துல நிறைய மாப்பிள்ளை இருப்பாங்களே. இருக்காங்க, ஆனா சொந்தத்துல பொன் கொடுக்க நான் விரும்பல. ஓ அப்படியா? ஓகே, கவலையை விடு. வசந்தி கல்யாணத்தை நானே ஜாம்னு முடிச்சு வைக்கிறேன். வசந்தி இனிமேல் உன் பொண்ணு இல்ல, என் பொண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ நிம்மதியா போ. நான் வரேன். மணி, பாபு வீட்டுல இருப்பான், உடனடியா வரைச்சிடும். குட் மார்னிங் அங்கிள். அடடா, வா பாபு. ஏன்பா அங்கேயே நிக்கிற? மணி, பாபுக்கு ஆர்டர்ஸ் கொண்டா. சரிங்க. பாபு, நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன்பா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒரு பெரிய இடத்துல அழகான நல்லா படிச்சு பண்ணா உனக்கு பார்த்து வச்சிருக்கேன். நீ மாட்டேன்னு சொன்னாலும் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன். என்ன சொல்ற? நீங்க சொல்றப்ப நான் மாட்டேன் நான் சொல்ல போறேன். வெரி குட் பாய். வா உட்கார். அடடே, நல்ல சமயத்துல உங்க அண்ணன் வந்துட்டான். அவங்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. போங்க. சங்கர், ராகுகாலம் வரப்போகுது. சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பப்பா. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறுவிட்டு கூட்டி போறோம். சதாசிவம், வர புதன்கிழமை நல்ல நாள். அன்னைக்குத்தான் விசேஷம் வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துடு நீ. ஏப்பா, கூட பிறந்த அண்ணனுக்கு கூட சொல்லாம அப்படி என்ன இந்த கல்யாணத்துக்கு அவசரம் வந்துருச்சு? அவசரம் இல்லப்பா, அவசியம் வந்துருச்சு. அளவேலே எங்க போற? போறப்பவே அபசகனமா? அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கப்ப. ஐயோ, உங்க அக்கா உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா? உன் தலையில சொச்ச என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு புரியும். பாப்பா, அக்கா, என்னப்பா என் அலுமேல என்ன
இதுக்கா சொல்றேன் அலுமேலு நீ போமா. என்ன ஐயா என்னப்பா என்ன ஐயா என்னப்பா